இந்த வீடியோவில் பிட்காயின் அண்ட் எத்திரியம் இது ரெண்டுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 65,000 இருந்த முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஃபேக் பம்பாக இருக்குமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மேனிபுலேஷன் தான். திரும்ப அந்த மாதிரியான ஒரு மேனிபுலேஷனாக இருக்குமா? இந்த ட்ராப்பில் நிறைய பேர் மாட்ட போகிறாங்களா? என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், இதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அண்ட் நம்ம சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ டோட்டலாக ஃப்ரீ கோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 21 எபிசோட்ஸ் வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க எபிசோட் 1 இருந்து பார்த்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிசி டேயில் வந்து ஃபஸ்ட்டு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸில் அந்த சார்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துச்சு. இப்போ அகெயின் இந்த சார்ட் கொஞ்சம் வேலை வந்திருக்கு. ஸோ முக்கியமாக வந்து இப்போது ரீசெண்டாக பிடிசி ஒரு லெவலில் வந்துட்டு உடைக்கணும் அப்படின்ற நிலைமையில் இருந்துச்சு. ஏன்னா அது முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருந்துச்சு. எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே உடச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம உடைக்கக்கூடாதுன்னு சொல்லி வீடியோவில் பேசியிருந்திருப்போம். உடைக்கக்கூடாது, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உடச்சிருந்தாங்க. உடச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிச்சு. ஸோ 62,000 வரைக்கும் வந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த டைமில் மேலே போயிடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக தெரிஞ்சது ஒன்ஸ் இதை உடச்ச உடனே கண்டிப்பாக இது இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து ஏறினது பார்த்திங்கன்னா ஒரு மேனிபுலேஷன். ஏன்னா ஒரு இன்னும் நல்ல ஒரு கீழே வந்து அங்கே ஆக்சுவலி லிக்விடிட்டி இருந்துச்சு, இல்லாமலாம் இல்லை. பட் இன்னும் கீழே தான் நிறைய லிக்விடிட்டி இருக்குது. பட் அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்தே மேலே எடுத்துகிட்டு போகிறத பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் நமக்கு இது வந்து ஒரு மேனிபுலேட்டாக தான் இருக்கும் அகெயின் அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி என்விடியாவோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அது ஆக்சுவலி அது வரதுக்கு முன்னாடி ஏறி தான் இருந்துச்சு. பிடிசி 67, 68 போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ட்ரேட் அந்த டைமில் இருந்துச்சு. ஓகேங்களா, அப்போல்லாம் வந்துட்டு இந்த நியூஸ் வரல. ஸோ அதுக்கப்புறமா அந்த 70,000 வரைக்கும் போய் டேப் அடிச்சுட்டு அங்கேருந்து இறங்கியிருக்கும். அது வந்து இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு அடிச்சிருக்கும் மேலே. ஸோ இப்போ மெயினாக பிடிசியில் நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே லார்ஜ் ஆஃப் குவான்டிட்டியில் ஆர்டர்ஸ் நிறையா வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் கூட இருக்குது. நீங்கள் இந்த டேப்ஸில் கூட பார்க்கலாம். எங்கே அந்த 60,000 பார்த்திங்கன்னா 1600 பிடிசி இன்னும் ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. 1600 பிடிசி ஆர்டரில் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இங்கே மைனராக நிறைய போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 62,000 390 போட்டுருந்துருக்காங்க ஆக்சுவலி நிறைய பேர். ஆனால் இங்கே அது 62 ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 390 போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டாக நியர்பையில் வந்து அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகாமல் தான் வந்து போயிருக்கேன் மேலே. அண்ட் இதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இது டேஸில் தான் இருந்துருக்கு. இது இப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு டக்குன்னு. இதை அப்படியே வந்துட்டு 4 ஹவர்ஸில் மூவ் பண்ணுறேன். ஸோ இது வந்து சம்திங் ஹேப்பனிங் கைஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஆக்சுவலி இப்போ விஷயம் என்ன அப்படின்னா பிடிசி வந்துட்டு ஒரு வேளை இப்போ இந்த நேற்று ஆக்சுவலி உடச்சிட்டு மறுபடியும் உள்ளே விழுந்துச்சு பார்த்தீங்களா இந்த நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம். அதாவது என்விடியாவோட ஏர்னிங் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஹை போயிருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து டக்குன்னு அங்கேருந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கும். அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது இறங்கியிருக்கும் மார்க்கெட்டு. திரும்ப அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸில் வந்துட்டு ரீக்ளைம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மேலே போகிறதுக்கு. ஒரு வேளை திரும்ப 68,900 வந்து உடைச்சாங்க அப்படின்னா 70,000 திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ண பார்ப்பாங்க. ஆக்சுவலி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ரீச் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே லிக்விடிட்டிஸ் ஏரியாஸை தான் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ண பார்ப்பாங்க. 70,961 ஆக்சுவலி அந்த ரேஞ்சு. அண்ட் அதுக்கப்புறம் மெயினான ஒரு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹை. இது அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 72,140 இருக்குது. சிட்டிங் ஆக்சுவலி அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கு. பட் அதிகபட்சமாக 73,000 வரைக்கும் கூட ஓரளவுக்கு இந்த இதை உடச்சிட்டு இப்போ மேலே ஏற்றுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயினாக இந்த இடத்துல வந்துட்டு நிற்கும். 70,000 சில்லறையில் வந்து நிற்கும். அங்கே ஹோல்டு ஆகாமல் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா உள்ளே இறங்கிடுவாங்க திரும்ப. ஒரு வேளை ஹோல்டு பண்ணிட்டாங்க மேலே போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அது 73 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் இதெல்லாம் வந்து நடக்கலாம். ஆக்சுவலி இது நேற்று நைட்டு நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த லைன் போட்டு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ டிஸ்கஷன் பண்ணும்போது நாங்கள் இது பிளான் பேசி வச்சுருந்தோம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து முதல் கட்டமாக உடைச்சாங்க. ஏன்னா இது வந்து இந்த ஒரு ட்ரெண்டோடைய சப்போர்ட் உடச்சிருக்கும். ஸோ இது ஒரு பேட்டர்ன் நெக்ஸ்ட் அந்த இடத்துல வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அந்த பேட்டர்ன் உடச்சி இறங்கியிருப்பாங்க, ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ அகைன் இறங்குச்சு. ஆனால் இங்கே மேனிபுலேட் ஆகணும் ஒரு கெஸ் இருந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறையவே ஹோல்ட் ஆகிருக்கும். இந்த இடத்த பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி வந்து பம்ப் ஆகக்கூடிய இடம் தான். அதாவது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா
ஏற வேண்டிய ஒரு இடம் தான் சரிங்களா. அதனால் கரெக்டாக அந்த இடத்துல வந்தவொடனே ஏறிச்சு. ஆனால் அது கீழே போகணும் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இது இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கீழே எடுத்துகிட்டு மேலே ஏறிச்சு. ஸோ ஒரு பியூரான ஒரு மேனிப்புலேஷன். அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து உடைக்கிறாங்க. அண்ட் ஒரு ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டோட கண்டினியூட்டியை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி அங்கே வந்து ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை இருக்குது. மேபி இது ஒரு மேனிப்புலேட்டாகவும் இருக்கலாம். ஸோ அங்கேருந்து ஒரு ஹை அப்படின்றது மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 70,000 வரைக்கும், அதாவது 70,220 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹை போயிட்டு அங்கேருந்து இறங்கி இப்போ திரும்ப அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்து கணக்குப்படி போட்டால் கூட இந்த இடத்த வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. கொஞ்சம் ஒரு ஷார்ட் டேர்மில் வந்துட்டு ஒரு ஹை வேணால் எதிர்பார்க்கலாம். பிடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 73,000 74,000 வரைக்கும் அதிகபட்சம் சொல்கிறேன் 74,000 வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் இது வந்து ஒரு டெம்பரரியாக தான் இருக்கும். செல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் மேலே இருக்கிற ஆர்டர்ஸ்லாமே செல்லிங் ஆர்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 68,500 தான் இருக்குது. 68,500 வந்து இருக்குது. ஆக்சுவலி 68,500 நான் பக்கத்தில் தானே இருக்கும். நான் கூட 78,500 நினச்சிட்டேன். அதனால் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். 70,000 256 விடிசி இருக்குது. அதுக்கப்புறம் 75 179 தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கேயே இருக்கே 223 இருக்குது. ஸோ 72,223 போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஓரளவு ஒரு 33,600 பிடிசிக்கு மேலே நிற்குதுங்க செல்லிங்க்கு மட்டுமே. ஸோ பார்ப்போம் இந்த இடத்த வந்து உடைக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த 2 ரேஞ்சுங்க, இந்த ரேஞ்சு ஹையாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை இப்போ பிடிசி நல்ல ஒரு புல் கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து முதல் கட்டமாக 70,791 போயிட்டு முதல்ல தொடுவாங்க. அங்கேருந்து இறங்குதான்னு பார்க்கணும். இல்லைனா அடுத்த கட்டமாக மேலே இருக்கிற இதுக்கு வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்கன்னா இங்கே மேலே போகும் 72,279. ஒரு வேளை இங்கே ஹோல்டு ஆகிடுச்சுன்னு வைங்களேன், ட்ரெண்டோட கதையே மாற்றுவாங்க. ஓவராலாக மொத்த ட்ரெண்டோட கதையுமே மாற்றிடுவாங்க. ஸோ பிடிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ஸில் வந்துட்டு மேலே தான் வந்து போக ஆரம்பிக்கும். மேபி சொல்ல முடியாது, மேலே ஒரு சிஎம்இ கேப்லாம் வந்து இருக்குது, அதை நோக்கி கூட அவங்க எடுத்துகிட்டு போகலாம். பட் இப்போ வரைக்கும் இந்த 74,000 தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்குறேன். திரும்ப வந்து லோ வரும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வேளை திரும்ப வந்து இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸில் ஸ்கெட்ச் பண்ணியிருப்போம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இதில் நான் அகைன் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் தான் அது. 4 ஹவர்ஸில் போயிடலாம். இது பாருங்கள், இந்த ஒரு பேட்டர்ன் நான் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து கீழே விட்ரா பண்ணி இறங்கியிருக்கோம். திரும்ப அங்கே போயிட்டு ரீட்ரேஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு ரீட்ரேஸ் ஆகிட்டு அங்கேருந்து உடச்சி மேலே பார்த்திங்கன்னா ஏற்றிருப்பாங்க. ஏற்றி இப்போ இந்த பேட்டர்னுக்குள்ளே திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இது மூவ் ஆகிருக்கும். சரி, அதை நான் அப்புறமா பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு வாட்டி கிளியராக ஸ்கெட்ச் பண்ணேன். ஏன்னா நிறைய ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் ஆக்சுவலி நிறைய ஸ்கெட்சஸ் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி நம்ம லிட்டரலாக சொல்ல போனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனில் ஒன்று தான். இது பாருங்களேன், ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் ஒன்று தான். பட் ஆனால் இந்த லைனை வந்து தொட்டு இங்கிருந்து மேலே போகும், இதை உடைப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கு வருவாங்கன்றதை நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இது ஒரு படி போய் கீழே இறங்கி அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே வந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இதை இன்வாலிடேட் பண்ணுறேன். இந்த கீழே ஸ்கெட்ச் பண்ணதை மட்டும் நான் இன்வாலிடேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டிய ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கேருந்து உடச்சிட்டு மேலே போயிட்டாங்க அப்படின்னா இந்த ரெட் ஜோனுக்குள்ளே போகும். ரெட் ஜோனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கனாலும் இறங்கலாம். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 73,000. அதுலேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மேலே ஒரு ஹை போச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாங்க. இது வந்து முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்சில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஹவர்ஸில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து 4 ஹவர்ஸில் இது கொஞ்சம் டியூரேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். பட் மற்றபடி எல்லாமே ஒன்று தான், பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. என்ன விஷயம்னா இங்கே உங்களுக்கு லாங்கான ஒரு ட்ராக் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் அதை விட, ஏன்னா சப்ளை ஏரியாஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து பிடிசி வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இருக்கும் போதெல்லாம் எப்போ வேணாலும் பிடிசி இறங்கலாம். இந்த இடத்த உடச்சிட்டாங்கன்னா ஒரு க்ரீன் சிக்னல் நமக்கு கிடைச்ச மாதிரி தான். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போய் இந்த 78,000 இல்லை இந்த 79,000 இல்லை ஒருவேளை இந்த பக்கம் வந்து 74,000 எதையாவது உடச்சிட்டாங்க, மேலே பிடிசி எகிரிடுச்சு, இந்த லைனை விட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா பிடிசி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பிடிசி அகைன் வந்து அதோட ரேலியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். மேலே இருக்கக்கூடிய சிஎம்இ கேப் இருக்குது, அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே படிப்படியாக மேலே ஏற ஆரம்பிக்கும். 1,12,000 வரைக்கும் இந்த வருஷத்தில் ஒரு ஹையாக வந்து இருக்கலாம். அப்படி இல்லைனா 1,15,000 வரைக்கும் போகும். பட் ஏடிஎச் எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு கிடையாது இந்த வருஷத்தில். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு 73,000 74,000 போயிட்டு உடஞ்சி இறங்கிச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த லோவை வந்து ஸ்வீப் பண்ணி கீழே இறக்குவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் சைடில் மூவ் ஆகும். எதனால் நான் வந்து இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கணும். இது டீப் அனலைஸ்லாம் பண்ணால் அப்படி தான் போகும்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைசிங் சேனல் இருக்கும். அகைன் இங்கே ஒரு ரைசிங் சேனல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு டாப்பு, அந்த டாப்லேருந்து ஒரு ரைசிங் சேனல், இங்கே ஒரு டாப்லேருந்து ஒரு ரைசிங் சேனல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல இறங்கி பாருங்க. சிமிலராக இதுதான். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஒரு லோ வச்சுருக்கும், திரும்ப லைட்டாக இறங்குற மாதிரி இறங்கி அங்கேருந்து ஒரு ஹை போயிருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப இறங்கி மறுபடியும் மேலே போகிற மாதிரி போய் அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா வீழ்த்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணி அகைன் மேலே ஒரு ஹை எடுத்துகிட்டு போகிற மாதிரி போய் எல்லாரையும் நம்ப வச்சு திரும்ப அங்கேருந்து இறக்கி அகைன் இங்கே ஒரு மேனிப்புலேட் பண்ணி இங்கேருந்து இறக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோ இந்த இடத்துல நடக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது. அதுக்கப்புறம் நல்லா விழுந்திருக்கும், அது அகைன் ஒரு ரைசிங் சேனல் ஃபார்ம் ஆகிருக்கும், திரும்ப விழுந்திருக்கும், திரும்ப அங்கேருந்து அப்படியே படிப்படியாக ட்ரெண்டாக மாற்றி BTC ஒரு 8 நோக்கி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோஸ் இந்த இடத்துல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைசிங் சேனல் விழுந்துச்சு, அகைன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேட் பண்ணி மேலே எடுத்திருக்காங்க. ஒரு வேளை மேலே போயிட்டு திரும்ப இங்கேருந்து விழுந்து கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா அப்படியே வரும் ஒரு 45,000 47,000 இந்த ரேஞ்சுக்கெலாம் வந்துட்டு ஹோல்ட் ஆகி இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உடைப்பாங்க. ஸோ அதாவது இந்த லைனை வந்து உடைச்சி இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே நோக்கி எடுத்துகிட்டு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு லாங் வியூவில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நான் 1 ஹவர்லேயும் 4 ஹவர்லேயும் அண்ட் டேஸ்லேயும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ETH நான் டக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா சிமிலராக சேம் அதே மாதிரி தான். நான் ETHயில் எதிர்பார்த்தது கீழே வரணும் அப்படின்றது 1452 நான் எதிர்பார்க்குறேன். ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸ் லைனை போய்ட்டு அப்ரோச் பண்ணுது, மல்டிபிள் டைம்ஸ் அப்ரோச் பண்ணிருச்சு. பட் அகைன் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ டே கேண்டலோட க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஒரு வேளை மேலே க்ளோசிங் பச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் மொமெண்டமாக வந்து பார்த்திங்கன்னா 2399 அதாவது 2400 வரைக்கும் பார்த்திங்கன்னா BTC ஒரு ஹை எடுக்க வாய்ப்புகள் இருக்குது, ஒரு வேளை இந்த இடத்த ஃப்ளிப் பண்ணாங்க அப்படின்னா. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ சீக்கிரத்தில் மேலே ஏறாது இப்போதைக்கு எத்தீரியம் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2600 சில்லற இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது இருக்கு பாருங்க. ஸோ இது ஒரு சினாரியோ ஜஸ்ட் சொல்கிறேன். ஒரு வேளை ஃப்ளிப் பண்ணி இதை உடச்சிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கேருந்து இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி அங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப கீழே இறக்குவாங்க. ஸோ இது ஒரு சினாரியோ, ஓகேங்களா. ஸோ இத்தையும் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. நான் ஷார்ட்டாக முடியும்னு நினச்சேன், ஏன்னா வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.